இதெல்லாம் வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு படம் ரஜினிக்கு மட்டும்தான் படம், தடி ஒன்றுமே கிடையாது. நல்லா வந்து அவன் ஆள் ஸ்ருதிஹாசனை வச்சு ஃபுல்லாக ஓட்டிட்டான் படம் ஃபுல்லாக. அவளை வச்சு ஓட்டின அளவு கூட ரஜினியை வச்சு இவன் ஓட்டல. இப்போ இவர் வந்துட்டு விக்ரம் படத்தை வந்துட்டு குப்பையிலையும் குப்பை படம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு நான் ரீப்ளை பண்ணணுமா என்னன்னு அவசியம் இல்லை. நீங்க வேணா கமெண்ட்ல விக்ரம் எப்படிப்பட்ட படங்கிறத வந்துட்டு சொல்லுங்க. நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஜினி சாரை வந்துட்டு நல்லா காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது நான் கேட்கிறேன், பேட்டை நல்ல படம் தான், ஜெயிலர் நல்ல படம் தான், அதாவது அந்தந்த டேரக்டர்ஸோட ஸ்டைலு, அது அவங்களோட சம்பவம்னே சொல்லலாம். பட் ஆனா இந்த படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு லோகேஷ் வச்சிருப்பாரு. அதுல ரஜினி சாரை காட்டியிருப்பாரு. எந்த ஒரு டைரக்டர் இவ்வளோ நாள்ல ரஜினி சாரை இவ்வளோ பெர்ஃபெக்டா டிஏஜிங் பண்ணி அந்த ஒரு பழைய ரஜினி சாரை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க? எந்த ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தோணுச்சு? ஜெயிலர் படத்துல கூட நான் சொல்லியிருப்பேன், அந்த கண்ணாடியை போட்டு அப்படி இப்படி இப்படி மாதிரி கவர் பண்ணி காட்டினாங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுல எதுவுமே இல்லாம ராவா சூப்பர்வா ரொம்ப 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 தத்ரூபமான ஒரு டிஏஜிங். முக்கியமாக அந்த வாய்ஸை கூட பழைய ரஜினி சாரோட வாய்ஸ் அப்படி இங்கே வரணும், அப்படியே அவரை கொண்டு வந்து நிறுத்தணும். இது பாரு, இந்த கப்பல்ல போட்ட கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் உன்னுடையதா இருக்கலாம், ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏன் ஆளுங்க. இந்த மாதிரி ஒரு தாட்டி எந்த ஒரு டைரக்டருக்கு வந்தது இவ்வளோ நாளில்? ஸோ ரஜினி சாரை அவர் காட்டினதுல குறையே வைக்கல. முழுக்க முழுக்க ரஜினி சாருக்காக, ரஜினி சாரோட ரசிகர்களுக்காக எடுத்த ஒரு படம். ஆனால் அதில் கொஞ்சம் அவருடைய இன்வால்மெண்ட்டும். ஸோ இவ்வளோ பண்ணியும்